ஆக்சஸ் கொடுத்தா யாராச்சும் எதாவது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்க? அக்வசேஷன்ல யூசர் அக்வசேஷன் நீங்கள் எந்த லொக்கேஷன் வந்தாங்க அந்த மாதிரி மேனுவல் சோர்ஸ் இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்க. அறிவில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா உள்ள அனாலிட்டிக்ஸ்? சார் இன்னும் இல்லை சார். இன்னும் இல்லை. மெயினாக அதான் நான் பார்க்க சொல்லியிருந்தேன். ப்ரைமரி அண்ட் செகண்டரின்னு சொல்லி செகண்டரியில் உள்ளே போய் எந்த சிட்டியிலிருந்து வந்தாங்க, இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம கோல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். கீ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த ஹோம் பேஜ் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? நம்ம ஒன்று செட் பண்ணி ஆனால் அதுக்கப்புறம் என்கொயரி வந்ததா என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். நான் மேபி இந்த மந்த் அப்படிங்கிறத போடுறேங்க. கீ ஈவெண்ட்ஸில் போயிட்டு அந்த ஹோம் பேஜ் அப்படின்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணோம். ஹோம் பேஜ் தேங்க்யூ. இதில் லீடு வந்திருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் வரல, ஏன்னா நம்ம லீடு போட்டதுக்கப்புறம் இது கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் யாரும் ஹோம் பேஜில் வந்து லீடு போடல அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு மார்ச் 1லேருந்து 23 டேட் வரைக்கும். ஸோ இதில் மேபி நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் நான் இப்போ அதில் போட்டு வர்றேன். டைரக்டில் போயிட்டு நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க ஒரு கோல் வந்திருக்கான்னு பார்க்கலாம். இல்லை நீங்களே போய் செக் பண்ணி போனா ஒரு 4 ஹவர்ஸ் விட்டுருங்க. இந்த இது வந்ததுன்னா ஹோம் பேஜ் தேங்க்யூன்னு அர்த்தம். ஸோ மேபி இது வந்து இந்த ரியல் டைமில் வேணால் பார்த்து பார்க்கலாம். இப்போ ஏதாவது அந்த பேஜ் காமிக்குதா அப்படின்ட்டு. இதில் அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ கீ ஈவெண்ட்ஸில் நம்மளுக்கு ஒரு கோல் வந்திருக்கணும். நாங்கள் பார்த்தோம் இப்போ ரியல் டைமில் போய் பார்க்கலாம் கோல் பேஜ் ஏதாவது காமிக்குதா அப்படின்ட்டு. தேங்க்யூ அது மாதிரி இது வந்திருக்கணும். நம்ம வந்து கீ ஈவெண்ட்ஸ் ஹோம் பேஜ் தேங்க்யூ கீ ஈவெண்ட்ஸ் ஒன்று வந்துருச்சு. ஸோ இதை இங்கே இதில் அப்டேட் ஆகணும்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அப்டேட் ஆகணும்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீ ஈவெண்ட்ஸில் போய் ஒன்றும் அப்டேட் ஆகலை. 0 இருக்கு. 4 ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீ ஈவெண்ட்ஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அது தேங்க்யூ பேஜ் போட்டு தான் நம்ம பண்ணுவோம். 90% ஆஃப் பீப்புள் வில் ட்ராக் த URL. அதை பண்ண முடியும். நமக்கு எதுக்கு எல்லாம் பண்றோம்னா எந்த சோர்ஸ் மூலமா எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஆவரேஜ் டைம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, வந்தவங்க கோல் போடுறாங்களா இல்லையா, அதாவது ஈவெண்ட் நம்மளுக்கு ட்ரிகர் ஆகுதா இல்லையா. ஏன்னா வந்தவங்க எல்லாம் வர்றாங்க போறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க என்கொயரியே வரலன்னா வேஸ்ட் ஆயிடும். அதனாலதான் என்கொயரி வந்து வந்தது யார் மூலமா வந்திருக்காங்க, எது மூலமா வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்க பார்க்கணும். ஸோ 117 லீடு வந்திருக்குன்னா 64 பேர் டைரக்டா வந்திருக்காங்க. அதுல டைரக்டா வந்தவங்க கோயம்புத்தூர்ல இருந்து எத்தனை பேர். ஸோ சோர்ஸ் செகண்டரி பேராமீட்டர்ஸ்ல செக் பண்ணி ஒவ்வொரு லீடையும் எதுல வந்திருக்காங்க, எந்த டைம்ல வந்திருக்காங்க, எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க, இப்படி ஒவ்வொரு லீடையும் ஒவ்வொரு சோர்ஸ்க்கு அனலைஸ் பண்ணணும். டைரக்ட்ல போட்டு பார்க்கணும் சோர்ஸ் என்ன, பிளாட்ஃபார்ம் என்ன, கேட்டகரி என்ன, ஜியாகிரபி, இதெல்லாம் லொக்கேஷன் எல்லாம் போடணும். அப்பதான் ஒவ்வொன்றா நம்ம ஸ்டடி பண்ண முடியும். இந்த லீடு வந்து இந்த இது மூலமா வந்திருக்கு, இந்த கேம்பெயின் மூலமா வந்திருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ரெஃபரல், ஆர்கானிக் சர்ச், சிட்டி, டைமிங், யூசர்ஸ், இது எல்லாமே நீங்க இன்டெப்தா படிச்சீங்க அப்படின்னா இதை பண்ணணும். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெமினி டூல்லாம் வந்துருச்சுன்னா நீங்களே ஏதாவது கேட்கறதுனால இதில் கேட்டுக்கலாம். பட் இங்கேயே வந்து உங்களுக்கு எல்லாமே அவனே வந்து ஒரு இன்சைட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அனலிட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு. இதுலேயே வந்து நீங்கள் ஏதாவது கேட்டீங்கன்னாலும் அதை சொல்லலாம். ஸோ திஸ் மந்த் கீ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த மந்தோட கீ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு. கீ ஈவெண்ட்ஸ் 117 அப்படிங்கிறது. ஸோ இதே அனாலிசிஸ் தான் இங்கே உள்ள இருக்குங்க. இங்கே போனாலும் கூட சில டைம் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்டாக பண்ணுது, இது இன்டர்னலாக இருக்கிறதுனால. ஸோ அடுத்து வந்து டிராஃபிக் அக்வசிஷன். ஸோ டிராஃபிக் அக்வசிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூசருக்கும் டிராஃபிக்கும் ஒரே டிஃபரன்ஸ் தான். யூசருங்கிறது
ஒரு பர்சன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி டிராஃபிக்கை நம்ம ட்ராக் பண்றது. டிராஃபிக் அக்விசிஷன்ங்கிறது செஷன் பேஸ்டு ட்ராக்கிங். ஸோ யூசர் ஒன்றா இருக்கலாம், ஆனால் நம்பர் ஆஃப் செஷன்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதனால தான் நீங்கள் உள்ள இங்கே டிராஃபிக் அக்விசிஷன் வந்தீங்க அப்படின்னா செஷன்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் யூசர் இங்கே போனீங்கன்னா யூசர் நியூ யூசர்ஸ் அந்த இதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டோட்டல் யூசர்ஸ் நியூ யூசர்ஸ். இங்கே வந்து டிராஃபிக் பேஸ் பண்ணி செஷன்ஸ். அப்போ செஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம யூசரோட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு யூசர் வந்தாலும் ஒன்று தான், ஆனால் அவங்க 2 செஷன் 3 செஷனுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப செஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால செஷன்ல நம்ம இது அனலைசிஸ் நம்ம பண்ண மாட்டோம். அதில் எத்தனை கீ ஈவெண்ட்ஸ் வந்து அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம யூசர் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். இது யாருக்கு தேவைப்படுமோ அந்த மாதிரி கம்பெனிஸ் அதை வச்சு அவங்க பார்த்துக்கலாம். அதனால இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இதுதான் யூஸ் பண்ணணும். பட் டிஃபரன்ஸ் வந்து டிராஃபிக்கு யூசருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இது யூசர் பேஸ்டு, இது செஷன் பேஸ்டு வர டேட்டா. ஸோ இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுள் புதுசாக வந்து இந்த கேம்பெயின் யூஆர்எல் பில்டர் நம்ம ஒன்று பண்றோம். ஸோ நம்ம ஒரே லிங்க் தான் 10 பேர்த்துக்கு வேற வேற நேம்ல பேராமீட்டர்ஸை நம்ம கொடுத்து பண்ணுவோம். யார் எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே காமிக்கிறோம் நான் கூகுள் கேம்பெயின், அது பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ அடுத்து வந்து அக்வசிஷன் அந்த ஒரு இது நம்ம பார்த்து முடிச்சோம் அப்படின்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு வர்றாங்க. என்கேஜ்மெண்ட்ல தான் ஆவரேஜ் டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். செஷன் பேஸ்டு டைம் கிடைக்கும், யூசர் பேஸ்லயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லா டேட்டாஸ் இருந்தாலும் நம்மளுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா கீ ஈவெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. மற்ற ஈவெண்ட்ஸ்ல எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ என்கேஜ்மெண்ட்டுங்கிறது என்னது, ஒரு பேஜ்ல இருந்து ஒரு பேஜ் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன எந்த பேஜ்ல எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி வர்றதா ஈவெண்ட் என்கேஜ்மெண்ட்ல. ஸோ ஈவெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பேஜ் இதெல்லாம் சிஸ்டம் ஓன் ஈவெண்ட்ஸ். ஸோ எத்தனை பேஜ் எவ்வளோ செஷன்ஸ் ஆயிருக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இது வரும். எகைன் நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து அனாலிட்டிக்ஸ்ங்கிறது கம்ப்ளீட் டேட்டா இருக்கும். அது யாருக்கு என்ன அப்படிங்கிறதா இருக்கும். மெஜாரிட்டி நான் சொல்றது எல்லாமே எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங் லெவல் பேஜஸ் அண்ட் ஸ்க்ரீன்ஸ் முக்கியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பேஜஸ் வந்து பார்த்துருக்காங்க என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வருது. ஸோ இது வந்து ஹோம் பேஜ். ஹோம் பேஜ்ல பார்த்தீங்கன்னா வியூஸ் காமிக்கிறாங்க. 1319 வியூஸ் காமிச்சிருக்கு. யூசர் வந்து ஹோம் பேஜுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க. சரி, டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ்ங்கிறது 1300 2000 அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தன் கான்டாக்ட் பேஜ் மட்டும் வந்துட்டு போயிருப்பாங்க, இன்னொருத்தங்க கான்டாக்டர்ஸ் பேஜ் வந்திருப்பாங்க, அங்கிருந்து ஹோம் பேஜ் போயிருப்பாங்க, அங்கிருந்து எபோட்டஸ் பேஜ் போயிருப்பாங்க. ஸோ யூசர் ஒன்று தான், ஆனால் வியூஸ் வந்து 3 இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம சொல்றோம் வியூஸ் எப்பவுமே அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்ததுனால ட்ரஸ்டபிலிட்டி நம்ம வரும். நிறைய நேரம் நம்மளோட வெப்சைட் எல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதில் பிளேஸ்மெண்ட் கிளைம்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 550 வியூஸ் வந்திருக்கு. இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்திருக்குங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்திருக்கு. ஸோ நமக்கு அதிகமாக வந்து ஹோம் பேஜை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு வியூஸை பொறுத்தளவுக்கு. வியூஸ் பர் யூசர் அப்படிங்கிறத பார்த்தா ஆவரேஜா 2 தான் போடுறாங்க. அதாவது ஒரு யூசர் 2 பேஜ் அப்படிதான் ஆவரேஜா பாக்குறாங்க. ஒருத்தர் 10 பேஜ் பார்த்தாலும் ஒருத்தர் 1 பேஜ் பார்த்தாலும் ஆவரேஜ்ங்கிறப்ப 10+1/2 அப்படிங்கிற மாதிரி எந்த பேஜ் அதிகமா போகும். இப்ப இதுல வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பேஜ் பார்த்தவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்டர்ன்ஷிப் பேஜ் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்தவங்க எத்தனை பேர், 162 பேர். இதே இன்டர்ன்ஷிப்ல சென்னையில இருந்து பார்த்தவங்களும் அடுத்த பேஜ்ல கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே அடுத்தடுத்த பேஜ் போயிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு பேஜையும் பார்த்தவங்க எங்கெங்க இருந்து வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா இது எல்லாமே வந்து என்னன்னா பேஜஸ் அண்ட் ஸ்கிரீன்ங்கிறது ஏதோ ஒரு பேஜ்ல வந்திருப்போம், ஏதோ ஒரு பேஜ்ல நம்ம வெளியில் போயிருப்போம், நடுவில் என்னென்ன பேஜஸ் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதும். இதே லேண்டிங் பேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா டைரக்டா உள்ள வர்ற பேஜ் எது. இப்போ நம்ம எஸ்இஓல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு தேடுறப்ப அதை கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு உள்ள வர்றோம் பாத்தீங்களா, அதுதான் லேண்டிங் பேஜ். அப்ப அந்த பேஜுக்கு டைரக்டா வந்தவங்க. இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜுக்கு டைரக்டா வர்றது ஒண்ணு, நான் பைத்தான் பேஜுக்கு டைரக்டா வந்திருப்பேன், அங்கிருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜுக்கு கூட வருவேன்.
ஸோ லேண்டிங் பேஜுங்கிறது என்னன்னா டைரக்டா வேற சோர்ஸ்ல இருந்து உள்ள வர்றது மட்டும்தான் லேண்டிங் பேஜ். இப்போ நான் பைத்தான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கு. இங்க இருந்து நான் பைத்தான் போறதுனால பைத்தான் இஸ் நாட் மை லேண்டிங் பேஜ். ஏன்னா நான் அது வழியா உள்ள வரல. நான் உள்ள வந்தது வெப்சைட்டுக்குள்ள வந்தது எந்த வழியில வந்தேன் அப்படிங்கறது லேண்டிங் பேஜ். மீடியம் அந்த மாதிரி எதுல இருந்து வர்றோமோ நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. கூகுள்ல சர்ச் பண்ணி வரலாம், மீடியம்ல வரலாம், யூடியூப்ல இருந்து வரலாம், ஃபேஸ்புக்ல இருந்து வரலாம். ஏதோ ஒரு மீடியம் மூலமா நம்ம உள்ள வர்றது லேண்டிங் பேஜ். அதுக்கப்புறம் வந்து நீங்க எத்தனை பேஜ் பார்த்தாலும் அந்த பேஜ் வியூஸ்ல வரும் இல்லையா, லேண்டிங் பேஜ் அதாவது. அப்ப லேண்டிங் பேஜ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு? இப்போ இது லேண்டிங் பேஜ்னு போட்டுருங்க. ஹோம் பேஜ் டைரக்டா வந்தவங்க 1000 பேர். நம்ம யூசர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். 1851 பேர் மொத்தமா வந்திருக்காங்க. பிப்ரவரி 1 to 20 இந்த கம்ப்ளீட்டட் இதை எடுத்துக்கலாம். ஸோ 2635 யூசர்ஸ். இவங்க வந்து ஹோம் பேஜுக்கு டைரக்டா வந்தவங்க 1175. கூகுள் மை பிசினஸ் மூலமாவோ டைரக்டாவோ ஏதோ ஒரு இதுல உள்ள வந்து இவ்வளவு. அடுத்தது எதுக்கு லேண்டிங் பேஜ்ல வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 201 பேர் வந்து இன்டர்ன்ஷிப் பேஜுக்கு வந்திருக்காங்க. எய்தர் இந்த 201 பேரும் கூகுள்ல தேடி நம்ம இன்டர்ன்ஷிப் கிளிக் பண்ணிருக்கலாம். இப்போ இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் தேடுறான்னு வச்சுக்கோங்க. இதுல நம்மளோட வெப்சைட் இங்க கிளிக் பண்ணிருப்பாங்க. இதுதான் இந்த 201 பேர்ல வர்றது. அடுத்தது நாட் செட். அதனால கண்டுபிடிக்க முடியாது, ட்ராக் பண்ணாத எல்லாமே நாட் செட்னு வந்துடும். பிளேஸ்மெண்ட் கிளைண்ட் மூலமா வந்தவங்க 147. பிளேஸ்மெண்ட் கிளைண்ட்ஸ் தேடுறப்ப நம்மளோட யூஆர்எல் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வந்தவங்க இத்தனை பேர். பைத்தான் கோர்ஸ்ன்னு தேடி வந்தவங்க இத்தனை பேர். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் டைரக்டா தேடி கிளிக் பண்ணுவோம். அப்ப பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்குன்னு டைரக்டா உள்ள வந்தவங்க வெறும் 56 பேர் தான். சரி, 44 பேர் தான். ஆனா இம்ப்ரெஷன்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு நிறைய இருந்தது. புக் அப்பாயின்மெண்ட் மூலமா இது 66 இது மாதிரிலாம் வந்துருக்கு. இப்போ இதுல நீங்க வேற ஏதாவது வச்சு பார்க்கணும் அப்படின்னா இதே இது நீங்க மறுபடியும் வச்சு பார்க்கணும். இப்போ இது மூலமா எது மூலமா வந்திருக்காங்க? டிராபிக் சோர்ஸ் வந்து பாக்குறீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மூலமா வந்திருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல 44 இன்டர்ன்ஷிப் அதிகமாக தான் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா போனீங்கன்னா உங்களுக்கு 13 பேர் வந்து நாட் செட் அப்படிங்கிறது வந்திருக்காங்க. இந்த அடுத்து இன்னொரு இடத்துல எங்கேயாவது போனோம்னா அது எது மூலமா வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ மேனுவல் சோர்ஸ் வந்து எது மூலமா வந்திருக்காங்க? நம்ம கூகுள் மூலமா நம்ம எஸ்இஓ எல்லாம் பண்றதுனால கிளிக் பண்ணி வந்திருக்காங்க. ஹோம் பேஜுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? கூகுள் மூலமாகவும் ஜிஎம்பி மூலமாகவும் நாட் செட் டைரக்ட் அந்த மாதிரி இதில் வந்து வர மாதிரி. பைத்தான் கோர்ஸுக்கு வந்தவங்க எத்தனை பேர் நாட் செட்ல இருக்கு? இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் அதே இங்கேயே வந்திருக்கு. இங்கே நாட் செட்ல 42 பேர் பக்கம் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப இது யாரும் பண்றது இல்லை. பண்ணீங்கன்னா நீங்க பர்டிகுலரா எஸ்இஓ பேஸ் பண்ணி நீங்க பண்றீங்கன்னா இது எல்லாமே பண்ணணும். நம்ம எது மூலமா டிராபிக் உள்ள கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது. இப்போ நீங்க பாருங்க, இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கூகுள் மூலமா வந்திருக்கு அப்படின்னா எனக்கு கீ ஈவெண்ட்ஸ் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. 25 லீட்ஸ் வந்துருக்கு. அப்ப இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். எனக்கு வந்து கூகுள் மூலமா வந்ததுல 18% 100 பேர் இன்டர்ன்ஷிப் இது பண்ணி வர்றாங்க அப்படின்னா 18 பேர் எனக்கு கோல் அச்சீவ் ஆயிடும். 18% கன்வர்ஷன் ரேஷியோ மாதிரி. அப்ப டோட்டலா வந்து பாருங்க 142 பேர் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா ஆக்டிவ் யூசர்ஸ். 142 பேர்ல எவ்வளவு கோல் அச்சீவ் ஆயிருக்கு? 25 பேர். அப்ப எவ்வளவு வருது? 18% எவ்வளவு? 25 டிவைடட் பை 145ங்களா? எவ்வளவு நம்பர்ல மாறுது? இன்டூ 100 18% பக்கம் வரும். இந்த இடத்துல நம்பர் வந்து 142.
17.6 தான் 18%. ஸோ அப்போ 142 பேர்ல 25 பேர் வந்து லீடு போட்டுடுறாங்க. எது மூலமா வர்றாங்க? கூகுள் மூலமா லேண்டிங் பேஜ்ல வர்றோம். இப்போ வேற பேஜ்ல வந்து போட்டிருப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க. வேற பேஜ் அப்படின்னா லேண்டிங் பேஜ் இல்லாம நான் சொல்றேன். இதை மட்டும் எடுத்துட்டு புரியுது. இதை மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டேன். இதுல வந்த இன்டர்ன்ஷிப் பேஜ் மட்டும் டைரக்டா உள்ள வந்தவங்க எந்த இதுல வந்திருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டாப் 10 எடுத்துட்டாங்க. இப்போ கீ ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 46 பேர். கூகுள் மூலமா வந்தவங்க, நாட் செட்ல 15, சாட் ஜிபிடி மூலமா 2 பேர், பிங் மூலமா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ டைரக்டா ஆப்பின் அந்த இன்டர்ன்ஷிப் பேஜ் கிளிக் பண்ணி வந்தது எவ்வளோ? 46. ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல போறேன், பேஜஸ் அண்ட் ஸ்க்ரீன் போறேன். பேஜஸ் அண்ட் ஸ்க்ரீன் போறப்போ இந்த இன்டர்ன்ஷிப் இந்த பேஜ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பேஜ்ல வந்த டோட்டல் லீட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அது தேங்க்யூ பேஜ்னு காட்டி அது தேங்க்யூ பேஜ் போடுறதுனால காமிக்கல. ஆனா அந்த லேண்டிங் பேஜ்ல மட்டும் அப்படி காமிக்குது, அது மூலமா வந்தாங்க. ஆனா இங்க பாருங்க 142 பதில 242 பேர் இருக்கீங்க. ஏன்னா 142 பேர்ல டைரக்டா உள்ள வந்தவங்க, இதெல்லாம் வேற பேஜ் வந்துட்டு வந்தவங்க. இந்த பேஜஸ் அண்ட் ஸ்க்ரீன்ல போனீங்கன்னா யார் யாரெல்லாம் அந்த பேஜுக்கு வந்திருக்காங்களோ, அது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வந்தவங்க எல்லாமே வந்துடும். லேண்டிங் பேஜ் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா ஒன்லி டைரக்டா அந்த பேஜுக்கு வந்தவங்க மட்டும்தான். ஸோ டைரக்டா வந்தவங்க தான் நம்ம எஸ்சிஓக்கெல்லாம் பண்ணி நம்ம பார்ப்போம். ஆஃப் பேஜ் ஆன் பேஜ் எல்லாம் பண்ணி டைரக்டா அந்த லிங்கை கிளிக் பண்ணி எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள என்கேஜ்மெண்ட்ல நம்ம இதுதான் பார்ப்போம், வேற எதுவும் நம்ம பார்க்க மாட்டோம். பேஜஸ் அண்ட் ஸ்க்ரீன் இது. ஸோ நமக்கு வந்து பேஜஸ் அண்ட் ஸ்க்ரீனா எல்லா பேஜ், ஏன்னா லேண்டிங் பேஜ் மட்டும் வந்துட்டு அப்படியே வெளியில போயிடக்கூடாது. தே ஹேவ் டு கோ த்ரூ ஆல் அதர் பேஜஸ். அப்பதான் ட்ரஸ்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். நீங்க எழுதுற பிளாக் எல்லாம் இங்கதான் இருக்காங்கிறத பார்க்க முடியும். இதை லேண்டிங் பேஜ்லயே பார்க்கலாம். நீங்க ஏதாவது பிளாக் எழுதிருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட் கம்பெனி டு அட்டர்ன்ஷிப் இன், இது வந்து ஒரு பிளாக் லேண்டிங் பேஜ்ல இருக்கும். டைரக்டா எத்தனை பேர் வந்திருக்காங்க? 11 பேர் வந்திருக்காங்க. பிளாகுக்கு வந்து 11 பேர். இந்த பிளாக் கீ ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்றும் இல்லை. ஏன்னா கீ ஈவெண்ட்ஸ் இங்க வராது. இதுல இருந்தா தேங்க்யூ பேஜ் தான் அதை காமிக்கும். டைரக்டா லேண்டிங் பேஜ்ல தேங்க்யூ பேஜ் பார்க்க முடியாது. அந்த பேஜுக்கு யாரும் வர மாட்டாங்க. ஏதோ ஒரு பேஜ் வந்துட்டு தான் அதுக்கு போகணும். பேஜஸ் அண்ட் ஸ்க்ரீன்லயும் டோட்டலா எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது. நம்மளுக்கு என்னன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு வந்தவங்கள 100 பேர்ல 5 பேர் இன்டர்ன்ஷிப் பேஜ் பார்த்துருக்காங்க. டோட்டலா 5 பேர் பைத்தான் கோர்ஸ் பேஜ் பார்த்துருக்காங்க. 5%. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 2% அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ வெறும் பைத்தான் அண்ட் இன்டர்ன்ஷிப் தான் அதிக பேர் வந்து நம்மளோட வெப்சைட்ல பார்த்துக்கலாம். என்கேஜ்மெண்ட்ல மானிட்டைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது மோஸ்ட்லி வந்து இ காமர்ஸ் ரிலேட்டட்ல பர்ச்சேஸ் அந்த மாதிரி நடக்கிறது தான்.
இது இ-காமர்ஸ்ல வந்து ஆட் டு கார்ட் போய் அபண்டன்ட் கார்ட் போய் வர்றது எல்லாமே வந்து டிராவல் பண்ணா மானிட்டைசேஷன். நம்மகிட்ட வந்து இ-காமர்ஸ் இது இல்ல. பட் நீங்க செக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் கூகுள் அனலிட்டிக்ஸ் டெமோன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு டெமோ வெர்ஷன் கிடைக்கும். கூகுள் அனலிட்டிக்ஸ் டெமோ வெர்ஷன்ல டெமோ அப்படின்னு போட்டீங்கன்னா போதும். டெமோ அக்கௌண்ட், access the demo account. இந்த அவங்க ரியலாவே ஒரு மெர்கண்டைஸ் ஸ்டோர்னு வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோர்ல என்னென்ன எத்தனை விசிட்டர்ஸ் வர்றாங்க எல்லாமே நீங்க பார்க்க முடியும். கூகுள்ல அந்த இது போட்டு இந்த லிங்கை போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ரியல் டைம் டேட்டா தான். போனீங்கன்னா அப்போ 19,000 யூசர்ஸ் கடைசி என்ன இருக்காங்க, என்னென்ன கண்ட்ரிஸ்ல இருக்கு வேர்ல்டு ஃபுல்லா, இது எல்லாமே வந்து நீங்க பார்த்துட்டு போகணும். தினேஷ் இந்த டெமோ வெர்ஷன் அக்கௌண்ட் எல்லாமே உங்களுக்கு இ-காமர்ஸ் சம்பந்தமா நீங்க போய் பார்த்துக்கலாம். எங்க போவீங்க, இதே தான் நம்ம பார்த்ததே தான். ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு என்கேஜ்மெண்ட்ல போயிட்டு என்கேஜ்மெண்ட் மானிட்டைசேஷன்ல போயிட்டு ஓவர்வியூ பார்ப்பாங்க. எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, அமேசான் மாதிரி ஒரு சைட் இருந்தாலும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு. இதை நீங்க என்ன இருக்குது நீங்க பார்க்கணும்னா எங்கிருந்து டேட்டா வருது, மெர்கண்டைஸ் ஸ்டோர் போனாங்க. ஹலோ இதுல பர்ச்சேஸ் இது எவ்வளவு வருது அப்படிங்கறது எல்லாமே நீங்க இதுல பாத்துக்கலாம். இ-காமர்ஸ் பர்ச்சேஸ்
அதில் நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன இது வாங்கியிருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் ஜேர்னி என்னது, செக் அவுட் ஜேர்னி, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பட் பெரிய இது ஒன்றும் இல்லை. பட் உங்களுக்கு ஏதாவது எப்போ ரெஃபரன்ஸ் வேணாலும் நீங்கள் இதை எடுத்து பார்த்துக்கலாம். அது எங்கேருந்து வருதுன்னா இந்த மெர்கண்டைஸ் ஷாப்னு நினைக்கிறேன். இங்கேருந்து உங்களுக்கு எல்லாமே ரியலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது தான் இது. ஏதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இது நம்ம போயிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து இருக்கோம். என்ன ப்ராடக்ட் இது, க்ரோம் டினோ மேப்ஸ் ஏதோ ஒன்று வருது. ரியல் டைமில் போய் பார்த்தீங்கன்னா இது இருக்கணும். இந்தியாவிலேருந்து ஒரு யூசர் க்ரோம் டினோ மேப்ஸ் அப்படின்ட்டு இது போடுறது போட என்ன ஆகணும்னே நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இ-காமர்ஸ் சம்பந்தம் அந்த நம்மகிட்ட அந்த டேட்டா இல்லைனாலும் நீங்கள் டெமோ வெர்ஷன் பார்க்கலாம். இல்லை நம்ம அனாலிட்டிக்ஸ் பதிலே இந்த அனாலிட்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு அது வந்து நம்ம படிச்சுட்டு இருந்தங்காட்டி அந்த டொமைன் நாலேஜுக்காக நம்ம ஆப்பிள் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். இது காமனாக உங்களுக்கு இருக்கு. இது இல்லைங்க மெர்கண்டைஸ் ஸ்டோர். மெர்கண்டைஸ் ஸ்டோர் தான் லைவ் வெப்சைட், அவங்களோட ப்ராடக்ட் மட்டும் கூகுள் விற்கிறாங்க, நம்ம விற்கிறது இல்லை. நம்மளுக்கு வந்து கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஷாப்பிங் ஆட் கூகுளில் நீங்கள் கொடுக்கணும்னா அந்த மெர்ச்சன்ட் சென்டர்னு ஒன்று ஆட் பண்ண சொல்லுவேன். கூகுள் மெர்ச்சன்ட் சென்டரில் உங்களோட ஸ்டோர் சம்மந்தமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டுக்காக தான் மெயினாக வச்சிருக்காங்க. பட் ஆட் பண்ணலாம், அலோவ் பண்ணுது. அது நம்ம ஆட் பண்ணி ஷாப்பிங் ஆடுக்காக அதை நம்ம பண்ணுவோம் மெயினாக. இதை வந்து அந்த இ-காமர்ஸ் சம்மந்தமாக வருது. ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ரிட்டர்னிங் யூசர்ஸ் ஒரு கஸ்டமர் தக்க வைக்கிறது தான் சொல்லுவோம். 290 பேர் வர்றாங்க. ஸோ அந்த 290 என்ன அப்படிங்கிறது நம்ம எடுத்து பார்த்தோம்னா எந்த நாளில் திருப்பி வந்திருக்காங்க என்ன அப்படிங்கிறது பெருசாக டேட்டா எதுவும் கொடுக்கல. இங்கே ஏதாவது டேட்டா இருக்கான்னு பார்ப்போம். ரிட்டன்ஷன் அப்படின்னா லாஸ்ட் 28 daysல 12,000 பேர் ரிட்டன்ஷன் கொடுக்குது. எல்லாம் கிராஃபாக தான் கொடுக்கணும்னாலே இது எதுவும் percentage of new user return on each day. Average engagement time of retained users from the first open. அவங்கள பற்றி மட்டும் ஸ்டடி அது டேட்டாவா இந்த மாதிரி கிராஃப் மாதிரி கொடுத்தாங்க. அடுத்து வந்து சர்ச் கன்சோல். இது வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இந்த சர்ச் கன்சோல் இன்டெகிரேட் பண்றதுக்கு அட்மின்ல போயிட்டு ப்ராடக்ட் லிங்க்ஸ் இங்கே இருக்கும். அதில் வந்து நீங்கள் சர்ச் கன்சோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுங்க. ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டோம். இல்லாட்டி நேரத்தில் நம்ம இதை காமிக்கும் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி அந்த சர்ச் கன்சோல் டேட்டாவை காமிக்கும், நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜ்? இப்போ நம்ம சர்ச் கன்சோலை வச்சுருக்கோம், இங்கே எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா சில டேட்டாவை நீங்கள் சர்ச் கன்சோலில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா queries அப்படின்னு போட்டிங்கன்னா நார்மலாக சர்ச் கன்சோல் இதே தான் வந்திருக்கும். என்ன queries, எத்தனை கிளிக்ஸ், எத்தனை இம்ப்ரெஷன்ஸ், நீங்கள் பாருங்கள். சர்ச் கன்சோல் நீங்கள் போனீங்க அப்படின்னா February 1 to 28 இந்த சர்ச் கன்சோலில் போனோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா தான் இருக்கும். லாஸ்ட் 28 days வச்சுக்கலாம். ஈஸியாக இதுக்காக ஈஸியாக கால்குலேட் பண்ணி இதுலேயே போயிட்டு லாஸ்ட் 28 days. ஸோ லாஸ்ட் 28 daysல என்ன வந்திருக்கு, இங்கே சர்ச் கன்சோலில் என்ன டேட்டா பாருங்க. ஸோ ஆப்பிள் டெக்னாலஜி ஒரு டேட்டா எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது வந்து 1001 இம்ப்ரெஷன்ஸ், 232 கிளிக்ஸ். ஸோ இம்ப்ரெஷன்ஸ் 1000 அப்படின்னு காமிச்சாங்க. இங்கே 962, 222ங்கிறது இங்கே 250. அதான் டேட்டா 100% அக்யூரசி வராது, ட்ரான்ஸ்ஃபரே வராது.
ஸோ அதே டேட்டா இங்கே கொடுக்குறாங்க. எவ்வளோ கிளிக் த்ரூ ரேட் கொடுக்குறாங்க, ஆவரேஜ் பொசிஷன். இங்கே வந்தீங்கன்னா அதே தான், கிளிக் த்ரூ ரேட், ஆவரேஜ் பொசிஷன். ஆவரேஜ் பொசிஷன் இந்த 4 டேட்டா தான் வித் ரெஸ்பெக்ட் டு கீவேர்ட் அனாலிட்டிக்ஸில் இந்த இதுலேயே வரும். அப்புறம் எதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்டரி டைமென்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வருது. ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்ட்ரி வந்து அங்கேயே இருக்குது. கண்ட்ரி நீங்கள் இங்கேயே ஃபில்டர் பண்ணிக்கலாம். கீ ஈவெண்ட்ஸ் பார்க்குறதுக்காக தான் அதான் எல்லாமே ஹைலைட் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு. இதில் வந்து டிவைஸ் கேட்டகரி அங்கே இருக்கா தெரியல. மொபைல் ஆர் டெஸ்க்டாப் இங்கே இருக்குது, அதுவும் இருக்குது. ஸோ இந்த இதில் பெருசாக இல்லை. அடுத்த ஒரு இது கொடுத்துருக்காங்க, கூகுள் ஆர்கானிக் சர்ச் டிராஃபிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேயே இது இருக்குது, எந்தெந்த பேஜஸ் அப்படிங்கிறது இங்கேயே இருக்குது உங்களுக்கு. என்னென்ன பேஜஸ் இங்கே பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு அதே டேட்டா தான் இங்கேயே வருது. பட் இங்கே வந்து பாருங்க, கொஞ்சம் அடிஷ்னல் காலம்ஸ் இங்கே வருது. என்கேஜ்மெண்ட் ரேட்டு, இப்போ என்கேஜ்மெண்ட் ரேட் அங்கே இருக்காது. அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் இந்த பேஜ் வந்தவங்க 57.14% என்கேஜ்மெண்ட் ரேட் இருக்காங்க. இந்த கீ ஈவெண்ட்ஸ் வந்து ட்ராக் பண்றது தான் இந்த இது. இப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் வந்தவங்க எவ்வளோ நேரம் என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்காங்க, 18 லீடு நம்மளுக்கு வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட் டைம் இது எல்லாமே நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம பெருசாக அந்த டூல்லே எல்லாம் பார்த்துடுறோம். இது உள்ளே வந்தோம் அப்படின்னா அது அடுத்த ஸ்டெப் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். 205 கிளிக் நடந்திருக்கு. இப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பேஜ் அப்படிங்கிறது 205 கிளிக் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் நடந்திருக்குன்னு தெரியும். ஆனால் இது மூலமாக கோல் ஏதாவது அச்சீவ் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தான் இந்த அனாலிட்டிக்ஸில் வந்துட்டு 205 கிளிக்ஸில் எவ்வளோ கோல் ஆகிருக்கு, எவ்வளோ என்கேஜ்மெண்ட் டைம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை நீங்கள் இதில் போயிட்டு செகண்டரியில் வேறு ஏதாவது காமிச்சது அப்படின்னா அதோட எடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ 205 கிளிக்ஸ் நடந்திருக்கு, இம்ப்ரெஷன்ஸ் இவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு. கிளிக் த்ரூ ரேட் 2.9 இது. ஆக்டிவ் யூசர்ஸ் இது மூலமாக 120 பேர் வந்திருக்காங்க. என்கேஜ் செஷன்ஸ், என்கேஜ் ரேட், என்கேஜ்மெண்ட் டைம் பர் ரேட்டு, ஈவெண்ட் அக்கௌண்ட்ஸ் காமனாக, கீ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ. இப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்டை வந்து சென்ட் இமெயில் ஆர் ஷேர் லிங்க் ஆர் டவுன்லோடு. ஸோ இதை டவுன்லோடு போட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். க்ளவுடே அந்த மாதிரி இதில் போட்டு அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம கிளிக் ஒரு வெப்சைட் இங்கே நம்ம அதை அனலைஸ் பண்ணுறோம். 205 கிளிக்ஸ் வந்து நடந்திருக்கு. ஆர்கானிக் கிளிக் த்ரூ ரேட் வந்து எவ்வளோ, கிளிக்ஸ் பை இம்ப்ரெஷன்ஸ் 2.19, ஆக்டிவ் யூசர்ஸ் எவ்வளோ, எங்கேஜ், ஆவரேஜ் எங்கேஜ்மெண்ட், ரன்னிங் ஆவரேஜ். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சர்ச் கன்சோல் இன்சைட் கூகுள் அனாலிட்டிக்ஸ்? என்ன அப்படின்னா அந்த கீ ஈவெண்ட்ஸை பார்க்குறது மட்டும்தான் மெயின்.
என்ன கீவேர்டு வந்து அந்த 18 இன்டர்ன்ஷிப் பேஜ் மூலமா வந்தவங்க 18 வந்திருக்கு. என்ன கீவேர்டு மூலமா வந்திருக்காங்க இல்ல நம்ம ஏதாவது செக் பண்ணி பார்க்கணும். என்னன்னா இத்தனை கீவேர்டு வந்திருக்கு. நீங்க சர்ச் கன்சோல்ல போனீங்கன்னா இன்டர்ன்ஷிப் நான் பேஜ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அங்க காமிக்குது 212 கிளிக்ஸ் 9000. பட் இதுக்கு வந்த கீவேர்ட்ல 18 காமிச்சிருச்சு பேஜ்ல. ஆனா இந்த எந்த கீவேர்டு அந்த 18 ட்ரிகர் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் செக் பண்ணணும். அதுதான் கீவேர்ட் வெரி பெரிய சொல்ல மாட்டேங்க. பேஜ் வருது ஆனா பெரிய சொல்ல பெரிஸ்ல போயிட்டு நிறைய சொல்றாங்க. எந்த இது ஈவெண்ட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா இப்போ என்ன வந்து சொல்றாங்க ஃபில்டர் போஸ்ட் என்ன இடத்துல இந்த லேண்டிங் பேஜுக்கு எக்ஸாக்ட்லி மேட்சஸ் டைப் போட்டு போட்டுருக்கோம். என்ன queries அப்படிங்கிறது வெறும் queries. ஆக்சுவலா அதுதான் அந்த எந்த query வந்து ட்ரிகர் ஆயிருக்கு அதை கண்டுபிடிக்கணும். அது அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு மேலோட்டமா சொல்லலாம் எந்த பேஜ்ல இருந்து வந்தவங்க எவ்வளவு ட்ரிகர். பேஜ் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, கீவேர்டு ட்ரிகர் ஆனது நமக்கு கண்டிப்பா வேணும்.
இதுதான் வந்து அந்த சர்ச் கன்சோலை இன்டெகிரேட் பண்ணி நம்ம பார்க்கணுங்க. மற்றபடி டெமோகிராபிக்ஸ் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னா இங்க இருக்கு. ஆடியன்ஸ் வந்து நீங்க செப்பரேட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எந்த இது ஆடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்க கிரியேட் பண்ணலாம். பைத்தான் யூசர்ஸ் மட்டும் வேணும், ஜாவா யூசர்ஸ் மட்டும் வேணும்னா அந்த பைத்தான் பேஜ் வந்தவங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி நீங்க ஒரு ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆடியன்ஸை நம்ம கூகுள் ஆடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரீடார்கெட்டிங்ல போனோம்னா இந்த நேம் வந்து காமிக்கும். டெமோகிராபிக்ஸ் வந்து இந்தியாவில் வந்தவங்க என்னென்ன கண்ட்ரி அதை பேஸ் பண்ணி டெமோகிராபிக்ஸ். அடுத்தது ஏஜ், எந்தெந்த ஏஜில் உங்களுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. இவ்வளோதான் கொடுக்குறோம். டோட்டலாக 2000 அன்னோன் பண்ணிட்டாங்க, கிடைக்காத டேட்டா இவ்வளோ அப்படின்ட்டு. 18-24 லாஜிக்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 28 இது வந்து கம்மியாக இருக்குது, பின்னாடி வர வர கம்மியாக இருக்குது. லாங்குவேஜ் இந்தியா, ரஷ்யன், தமிழ் இந்த மாதிரி தமிழ் இருக்காங்க. தமிழ் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவோம். ஆடியன்சஸ் வந்து நான் சொன்ன புதுசாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல் யூசர்ஸ் ரீசென்ட்லி கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க இத்தனை பேர், அவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ நீங்கள் புது ஆடியன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அட்மினில் போகணும். அட்மினில் போயிட்டு இதெல்லாம் அட்வான்ஸு நீங்கள் வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். பட் அட்மினில் போனீங்க அப்படின்னா ஆடியன்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டேட்டா கலெக்ஷன், ஆடியன்ஸ் இங்கே இருக்குது, டேட்டா டிஸ்பிளேல இருக்கும். ஒரு நியூ ஆடியன்ஸ் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா கிரியேட் கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்னு போயிட்டு கண்டிஷன் எந்த பேஜ் பார்த்தவங்க, எதை பேஸ் பண்ணி டிராஃபிக் சோர்ஸா, பேஜ் ஸ்க்ரீனா, அந்த மாதிரி பார்த்தவங்க வச்சு நம்ம இது இங்கே கிரியேட் பண்ணீங்கன்னா ஆடுக்கு போகிறப்ப இந்த ஆடியன்ஸ் நேம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் காம்பினேஷன் அதாவது லிஸ்ட்டில் காமிக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்ண ஒரு ஆடியன்ஸ். இதுதான் வந்து ஜென்ரல் அனாலிட்டிக்ஸ் இது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதணும். ஸ்கில் ஷாப்பில் போயிட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஸ்கில் ஷாப்னு உடனே அந்த சர்டிஃபிகேட் ஆடுக்கு எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அனாலிட்டிக்ஸ் இருக்குது. ஒரு பேசிக் இது நீங்கள் ஒரு டெஸ்ட் வந்து எழுதி சர்டிஃபிகேட் எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் போய் பாருங்க, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் வேற ஏதாவது இருக்கிறது நிறைய இருக்கும். நம்ம இப்போ சொல்லி கொடுத்ததுல நீங்கள் தெளிவாகிக்குவாங்க. தான் இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவெல்லாம் எதுவும் வேண்டியது. அக்வசிஷன் எப்படி வருது, என்னென்ன செகண்டரி டைமென்ஷனில் பார்க்க முடியும், என்கேஜ்மெண்ட்டில் எவ்வளோ ஆவரேஜ் டைம் ஆகுது, லேண்டிங் பேஜில் எவ்வளோ வருது, பேஜ் ஸ்க்ரீனில் எவ்வளோ வந்திருக்காங்க, யூசர்ஸ் வந்திருக்காங்க, இதுதான் மேக்ஸிமம் நம்ம பார்க்கலாம். எல்லாமே ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்சர்ஸும் அதிலே வந்துடும். ரியல் டைமில் என்ன பார்க்கணும். இப்போ லேண்டிங் பேஜில் போய் பார்த்தா இன்னைக்கு அப்டேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு டேட் போட்டுட்டு ஈவெண்ட்ஸில் போயிட்டு ஈவெண்ட்ஸ் 3 வந்திருக்கு, அப்டேட் ஆகும். அறிவியல் ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார்